ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அரை கப் கோதுமை மாவு, 2 வாழைப்பழம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 வாழைப்பழம் ஆவியில் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து நேந்திரம் பழம். உங்களுக்கு விருப்பமான வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. எஸ்பெஷலி பச்சை வாழைப்பழம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம், சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன சைஸ் கேரட் தான் இது. கேரட்டுடைய பச்சை வாசம் இருக்காது, ஏன்னா இதில் வந்து வாழைப்பழம், ஏலக்காய் பவுடர், வெல்லம்லாம் சேர்க்குறதுனால கேரட்டுடைய பச்சை வாசம் சுத்தமாக இருக்காது. இப்போ இது எல்லாமே கையாலே மசிச்சு விட்டுக்கோங்க. வாழைப்பழம் வந்து வேக வச்சு எடுத்தனால லைட்டாக சூடு இருக்கும், அதனால பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். வாழைப்பழம் வந்து ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக சின்ன சின்னதாக குருணைகள் இருக்க மாதிரி மசிச்சுக்கோங்க. சாப்பிடும் போது அங்கங்கே அந்த வாழைப்பழம் வந்து கடிப்படும் போது சுவையாக இருக்கும். அவ்வளோதான், மசிச்சாச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்குறதுனால ஸ்வீட் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா மேம்படுத்தி காட்டும். இப்போ இது எல்லாமே சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கனால அந்த ஈரப்பதமே வந்துட்டு மாவு பிணைகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டா போதும். கையில் வந்து லைட்டாக எண்ணெயோ இல்லைனா நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை போல் உங்களுக்கு வந்து சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உளுந்து வடைக்குனா ஓட்டை போடுவேன் இல்லையா, சேம் அதே மாதிரி இதில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். பாருங்கள், ஸ்வீட் உளுந்து வடை மாதிரி இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி வடை மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெய் உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா ஸ்வீட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும், ஏன்னா வெல்லம்னா சேர்த்துருக்கனால கலர் சீக்கிரமாக மாறிடும். இதே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும், நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து எண்ணெயில் சேர்த்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து கரெக்டான சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா வெல்லம் சேர்த்துருக்கனால எண்ணெயில் போட்டுன்னு கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அதே அளவுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறமாக வந்தோன்னு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா ஸ்வீட்டும் ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான குறைஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூட சேர்த்து ஆளுக்கு 2 சாப்பிட்டா போதும், நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.